ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வல்லாரை கீரை துவையலை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே. நம்ம மாடி தோட்டத்திலே வல்லாரை செடி இருக்குது. அந்த வல்லாரையிலேருந்து நம்ம அறுவடை பண்ணி இயற்கையான முறையில் நம்மளே வீட்டிலேயே வல்லாரை துவையல் ரெடி பண்ண போகிறோம். இந்த வல்லாரை கீரை வளர்க்குறது ஈஸி தான் மக்களே. சும்மா ஒரு சின்ன புடைப்பான வச்சா போதும், வீட்டில் நல்லா நிறைய வளர ஆரம்பிச்சிடும். அது கூட என்னெல்லாம் சேர்க்கணுன்னா தேங்காய், புளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வல்லாரைக்கீரை. தேங்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சோல எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கணும் மக்களே. நல்லா வதக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் இதெல்லாம் நல்லா வெந்த உடனே, நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த வல்லாரைக்கீரையை போட்டு திரும்ப வல்லாரைக்கீரை நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும் மக்களே. வல்லாரைக்கீரை நல்லா வதங்கின உடனே புளி கொஞ்சம் ஆட் பண்ணணும். புளியை அப்படியே ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்தால் போதும், நிறைய புளி போடக்கூடாது. நெல்லிக்காய் அளவு எடுத்து போடணும். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டு திரும்பியும் நல்லா வதக்கணும் மக்களே. நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் அந்த பச்சை இது போகணும் மக்களே. நல்லா பச்சை இது போனால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு வல்லாரைக்கீரையிலேருந்து ஒரு இது வரும், அந்த ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும். துவையல் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். நல்லா வதக்கிட்டு நம்ம ஆறின உடனே தான் மிக்ஸி ஜாரில் போடணும். ஆறின உடனே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா தான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அரைச்சோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களுக்கு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னு வைங்க, நம்மளுக்கு சுவையான வல்லாரைக்கீரை துவையல் ரெடி மக்களே. இந்த வல்லாரைக்கீரை துவையல்னு சொல்கிறத நம்ம கேரளா சைடு சம்மந்தின்னு சொல்லுவாங்க மக்களே. நம்ம சைடு துவையல்னு சொல்லுவோம். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ.